இப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ரத ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை புந்தோங் சுங்கைப்பாரி வழியில் உள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பெரும் திரளான பக்தர்கள் புடைசூழ புறப்பட்ட முருகப்பெருமான் குணங்சிரோ கல்லுமலை ஆலயத்தை வந்தடைந்தார். காலை மணி 6க்கு புறப்பட்ட ரதம் காலை மணி 11க்கு வந்தடைந்ததாக இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் செயலாளர் வி மு தியாகராஜன் கூறினார். சுங்கைப்பாரியில் இருந்து புறப்பட்டு ஜலன் துன் ரசா, ஜலன் லஹட், ஜலன் சுல்தான் யூசுப் வழியாக ரதம் கல்லுமலை ஆலயத்தை வந்தடைந்ததாக அவர் குறிப்பிட்டார். ரத ஊர்வலத்தின் போது வழி நெடுகிலும் மக்கள் காத்திருந்து அர்ச்சனைகள் செய்தும் பால்குடம் ஏந்தியும் தேங்காய்கள் உடைத்தும் தங்களின் காணிக்கையை செலுத்தினர். இதனிடையே ரத ஊர்வலம் தொடங்கி தைப்பூசத்திற்கு அடுத்த தினம் வரை ஆலயத்தில் சில தரப்பினர் தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வருகின்றனர். நம்ம இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு எல்லாருக்கும் உணவு காலை பசியார 1000 பேருக்கு நம்ம கொடுக்குறோம். நாளைக்கு அன்னதானத்துக்கு நம்ம 2000 பேருக்கு உணவு பரிமாற போகிறோம். இந்த கூட்டத்திற்கு எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் குடும்ப சார்பாக இந்த ரத ஊர்வலத்துக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு இருக்கோம். குடும்ப சார்பாக 16 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து வளர வேண்டும் என்றதான் எங்களோட ஆசீர்வாதம். முருகப்பெருமான் எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு, நல்லது செஞ்சிருக்காரு. அது அந்த காணிக்கையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனிடையே தைப்பூச மறுநாள் மாலை மணி 4 அளவில் ரதம் மீண்டும் கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு மகாமாரியம்மன் ஆலயத்தை வந்தடையும் என்றும் தியாகராஜன் தெரிவித்தார்.